ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Adobe Premiere Proல முக்கியமான டூல்கள்ல ஒண்ணு ரேட் ஸ்ட்ரெச் டூல். அந்த டூலோட யூசேஜ் என்ன, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. சோ இந்த வீடியோல இருக்க வெஹிக்கிள் என்ன ஸ்பீட்ல போகுது அப்படின்னு பாத்துக்கங்க. இந்த வீடியோவை நான் ஸ்லோ மோஷன்ல பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நான் ஆல்ட்ட பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். சோ இப்போ நான் இந்த கிளிப்பை நான் செலக்ட் பண்ணிட்டு சோ இங்க இருக்கிற ரேட் ஸ்ட்ரெச் டூல் எடுக்கிறேன். இந்த டூல் டாப்ல இருந்து மூணாவது இருக்கும். ஜஸ்ட் நீ லாங் பிரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சோ இந்த இடத்துல ரேட் ஸ்ட்ரெச் டூல் இருக்கும். இந்த டூல் எடுத்துக்கிறேன். இந்த டூல் எடுத்துட்டு சோ இந்த வீடியோ முடிகிற இடத்துல கார்னர்ல நான் எடுத்துட்டு இப்படி டிராக் பண்றேன். சோ இப்படி டிராக் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ ஸ்லோ மோஷன்ல வந்திருக்கும். ஜஸ்ட் இப்போ நம்ம செக் பண்ணுவோம். சோ இது வந்து ஒரிஜினல் ஃபுட்டேஜ். சோ இந்த ஃபாஸ்ட் பாருங்க. சோ இப்போ நான் இதை ரேட் ஸ்ட்ரெச் டூல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் இதை நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்க. சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஒரு வீடியோவை நம்ம ஸ்லோ மோஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேட் ஸ்ட்ரெச் டூல் எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணா போதும். சோ இது ஸ்லோ மோஷன்ல வந்துடும். ஓகே, இப்போ இதே வீடியோவை நம்ம ஃபாஸ்டா மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இதே டூல் எடுத்துட்டு சோ இந்த லாஸ்ட்ல இப்படி ஷிங்க் பண்ணா போதும். ஜஸ்ட் இது ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஜஸ்ட் இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ இது வந்து ஒரிஜினல் வீடியோ. சோ இப்போ இந்த ரேட் ஸ்ட்ரெச் டூல்ல ஜஸ்ட் ஷிங்க் பண்ணது. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது ஃபாஸ்டா மூவ் ஆகிறத பார்க்கலாம். கைஸ், இப்போ ரேட் ஸ்ட்ரெச் டூல்ல நான் எக்ஸ்டெண்ட் பண்ணாலோ இல்ல ஸ்ட்ரிங் பண்ணாலோ அதை மறுபடியும் ரீசெட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுக்குறோம். ரைட் கிளிக் கொடுத்து ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் போனீங்க அப்படின்னா சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா 326 இருக்கும். இது டிஃபால்ட். ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 100 அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறோம். சோ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா சோ இது டிஃபால்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஜஸ்ட் இப்போ நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ இது வந்து ஒரிஜினல் வீடியோ. சோ இது ரீசெட் பண்ண வீடியோ. சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே ஃபாஸ்ட்ல தான் அது மூவ் ஆகுது. கைஸ், இந்த ஸ்பீட் அண்ட் டியூரேஷனுக்கு ஒவ்வொரு முறையும் நம்ம இதை ரைட் கிளிக் கொடுத்து தான் போகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஜஸ்ட் இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரக்டா ஸ்பீட் அண்ட் டியூரேஷன் போகும். ஸோ இந்த இடத்துல நம்மளால மாத்திக்க முடியும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.